Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 18/3/2026 புதன்கிழமை தனலட்சுமி கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். போன மாதம் இதே தேர்ட் வீக் ரிசல்ட் வந்துட்டு 210, போன வாரம் வந்து 799 அண்ட் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வாரம் 202ன்ற மாதிரி வந்திருக்கு. மார்க் பண்ணிட்டு நம்மளோட லாஸ்ட் வீக்கோட ஃபாலோயிங் கால்குலேஷனும் ப்ளஸ் வந்து நம்மளோட ரெகுலரான பேர் நம்பரும் ஆல்போன் நம்பரும் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். போன மாதம் இதே வாரம் நமக்கு ரிசல்ட் வந்து 210, அதுக்கடுத்த வாரம் 865, அதுக்கடுத்த வாரம் 794, 799, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்து 202. லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணுவோம். 210க்கு ஒரு நாள் முன்னாடி நமக்கு ரிசல்ட் வந்து செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் பார்த்திங்கன்னா 985. ஓகே, 985ல் க்ளூ நம்பரோட பிசி வந்து 41. இங்கே 41க்கு அடுத்த நம்பர் 52 கண்டினியூ ஆகும். அடுத்து 63 இல்லை 64 அப்படி போவோம். ஆனால் 63 போகாமல் 64 இல்லை 65 முடியும். சில நேரம் 66ன்னு கூட முடியும். போன மாதம் 65 தான் முடிஞ்சிருக்கு. இப்போது இந்த 65க்கு டோட்டலாக 2 போர்டும் பவர் ஆகிடுச்சு. 265 தான் கால்குலேட்டரில் இருக்குது. அதே வந்து 210 வந்து போன மாதத்தோட ரிசல்ட்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு 202 இன்றைக்கி நமக்கு 13 க்ளூ நம்பரு. அப்போ இந்த 13க்கு அடுத்த நம்பர் 24, அடுத்து 35 இல்லாமல் 36 இல்லாமல் அங்கே 52க்கு அடுத்து 63 64 இல்லாமல் 65ன்னு முடிஞ்சுது. அப்போ நமக்கு 13க்கு 24க்கு அடுத்து 35 இல்லாமல் 36 இல்லாமல் 37ன்னு தான் போய் முடியும். இப்போ 37ன்னு முடியும் போது இந்த 37 போன மாதம் ரூட்டில் வந்தால் டோட்டலாக 2 போர்டு பவர் ஆச்சுன்னா 82 வரும். இங்கே நமக்கு 4 தான் இருக்குது, அங்கே 2 இருந்து டேரெக்டாக வந்தது. அப்போ 482 வரணும். அல்லது வந்து கொஞ்சம் போன மாதம் ரூட்டோட கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணான்னா வந்து இந்த 82 வந்து ஒரு 32ன்னு கூட வரலாம். ஓகே, அது வந்தாலும் 432 நம்பரே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது போன மாதத்தோட மேட்சிங் ரூட்டு. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து 799 நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு நாள் செவ்வாய்க்கிழமை 420. இங்கேயும் வந்து க்ளூ நம்பரோட பிசி வந்து 31 இருக்குது. இங்கே 31க்கு இங்கேயும் ப்ளஸில் தான் போகுது, அதாவது ஃபார்வர்டில் தான் போகுது, பேக்கில் போகலாம். 31க்கு அடுத்து 42, ஆனால் வந்து இங்கே 53 54 55ன்னு போகாமல் 42க்கே ஒரு +2 கால்குலேஷனில் 44ன்னு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த 44க்கு 2 போர்டும் பவர் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு பொதுவாக வந்து புதன்கிழமை பார்த்தீங்கன்னா எடுக்கிற பேட்டர்ன் நம்பரும் ஏதாவது ஒரு போர்டு தான் வந்து மற்ற நாள்லாம் பவர் ஆகும். புதன்கிழமை மட்டும் 2 போர்டும் பவர் ஆகுது. இங்கே 244 இருக்குது, ஆனால் இங்கே ஃபஸ்ட் நம்பரும் பவர் போன மாதம் டேரெக்டு, இங்கே பவரில் 799ன்ற மாதிரி அப்படியே வந்துடுச்சு. இப்போ இந்த ரூட் ஃபாலோ ஆகுமா அப்படின்னா 13க்கு அடுத்து 24, நம்ம வந்து போன வாரம் 31க்கு 42 44 முடிஞ்சிச்சு. அப்போ 13க்கு அடுத்து 24 அடுத்து 26ன்னு முடியணும் போன வாரம் ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா. இப்போ இந்த 26 2 போர்டும் பவர் ஆச்சுன்னா வந்து 71ன்னு வரும். இங்கே ஃபஸ்ட் நம்பரும் பவர் ஆச்சுன்னா 971ன்ற மாதிரி போன வாரம் ரூட்டில் வரும். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது எல்லா வாரம் வந்து ஆல்போர்ட் நம்பர் என்ன மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போன மாதம் வந்து க்ளூ நம்பர் 541. இப்போ க்ளூ நம்பர்லேயே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1, இங்கே 5, இந்த 15 10ன்ற மாதிரி அடுத்த நாள் வந்துச்சு. இப்படியும் மேட்ச் பண்ணலாம், ஆனால் வந்து ரொம்ப இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் வந்து இந்த சென்டர் போர்ட்லேருந்து தான் நமக்கு அதிகபட்சம் வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ்ஸிங் வந்து மேட்ச் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டர் போர்டு 4, அதுக்கு +1ல் 5 0 அடுத்த நாள் வரணும்.
0ன்னு பவரில் வந்துடுச்சு. ஓகே, அதுக்கடுத்த வாரம் பாருங்கள் 5, இங்கே 6, 65 வந்திருக்கு. அப்போது இங்கேயும் 5க்கு அடுத்த நம்பர் 6 + 1ல் 6ஓ 1ஓ வரணும். 6 சென்டர் போர்டில் நமக்கு வந்துடுச்சு. அதுக்கடுத்த வாரம் 5, ஆனால் இங்கே +1 ஆகலை, -1 ஆகிட்டு. +1 ஆகிருந்ததுன்னா 6ல் 1 வரணும், -1 ஆகி 4ல் 9 வரணும் வந்திருக்கு. போன வாரமும் 3க்கு அடுத்த நம்பர் 4 +1ல் வந்திருக்கு. இப்போ நமக்கு இங்கே 1 இருக்குது. 1க்கு அடுத்த நம்பர் 2. இப்போ ஆல் போர்டில் வந்து நாளைக்கு 2 அல்லது பவரில் 7ன்றது வரணும். நம்ம வந்து இங்கே 2 மேட்ச் பண்ணியிருக்கோம். 82, 32லாம் 7மே இந்த நம்பரில் வந்து மேட்ச் ஆகிருக்கு. கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போன மாதம் போன வாரத்தோட கெஸ்ஸிங்லேயே வந்துட்டு மேட்ச் பண்ண நம்பர்ஸே வந்து போதும். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பேர் நம்பர்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்தோட மேட்சிங் ரூட்டில் மேட்ச் பண்ண நம்பரில் 482, 432, 971 3 நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து ஒரே ஒரு சப்போர்ட் நம்பர், ஒரு வேளை இந்த நம்ம வந்து 82, 32லாம் எடுத்துட்டோம், 71 எடுத்துட்டோம். இதில் ஏதாவது ஒரு +1 அப்படின்ற மாதிரி மேட்ச் ஆகி போச்சுன்னா 32க்கு ஒரு 33ன்னு போகலாம். அப்படி போச்சுன்னா 733 ஒரு நம்பர் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 4 நம்பர் வந்து இன்றைக்கோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு நம்பர்லேருந்து இன்றைக்கோட ஸ்ட்ராங்கஸ்ட்டையும் மேட்ச் பண்ணுது. இதில் வந்து பேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் இல்லை, போன வாரத்துக்கு வந்து ஒரு பேர் நம்பர் வந்து லாஸ்ட் வீக்கு 44, 99, 75. இது போன வாரத்தோட பேர் நம்பரு. 799ன்ற மாதிரி ரிசல்ட் வந்தது. 40 வந்து 3799. ஆனால் வந்து இதில் 3 டிஜிட் மேட்ச் ஆகிருக்கு. நாளைக்கோட பேர் நம்பர் வந்து நாளைக்கு வந்து க்ரீனில் அதை மேட்ச் பண்ணி தரேன். 72, 27, 03. இது வந்து நாளைக்கோட புதன்கிழமையோட பேர் நம்பரு. இதில் 3D 4D BC எது வேணால் மேட்ச் ஆகலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பேர் நம்பரில் வந்துட்டு நிறைய வந்து 3D அல்லது BC வின்னிங் ஆகிட்டு தான் இருக்குது. 4D மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் மேட்சில் இருக்குது. ஆல் போர்ட்லேயும் நான் சொல்லிட்டேன் 2 அல்லது 7 வரலான்னு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா வீடியோ நோட்டிஃபை ஆகும் உங்களுக்கு க்ளீனாக. ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.